உலகத்தோட ஆழமான பகுதின்னு சொல்லப்படுற மரியானா ட்ரெஞ்சில் பயங்கரமான அழுத்தம் இருக்கும். அங்கே எந்த உயிரினங்களாலையுமே அவ்வளோ சீக்கிரம் தாக்கு பிடிச்சி வாழ முடியாது. ஆனாலும் அங்கே வாழ்கிற சில உயிரினங்கள் இருக்கு. டைனோசர் கூட சாக மறந்துட்டேன்னு சொல்ற மாதிரி பல வருஷங்களா உலகம் உருவானதுலேருந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்க உயிரினங்களும் இருக்கு. முதல் உயிரினம் பேர் ஃப்ரில்டு ஷார்க். இது 150 200 மில்லியன் வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இது டைனோசரோட கிளாஸ்மேட். அண்ட் இதோட உடல் அமைப்பு ஸ்னேக் மாதிரி இருக்கு. அண்ட் இதுக்கு ஏன் ஃப்ரில்டு ஷார்க்னு பேர் வந்துச்சுன்னா, மீன்களோட சுவாச பகுதின்னு சொல்லப்படுற கில்ஸ் இதுக்கு ஃப்ரில் பண்ண மாதிரி இருக்காமா. அதனால இது பேர் ஃப்ரில்டு ஷார்க். அண்ட் இது பயங்கர பலமான ஒரு உயிரினம். வெறும் ஒரு பைட்லயே ஒரு மீனையே அப்படி மொத்தமா முழுங்குற அளவுக்கு ஒரு பலமான உயிரினம். அண்ட் பாம்பு மாதிரி இருக்கிற இதோட உடல் அமைப்பு ஈஸியாகவே அப்படியே மீன்களை உள்ளே இழுத்து முழுங்கிறதுக்கும் அண்ட் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. அண்ட் உலகத்துலேயும் அதிக நாட்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உயிரினமே இதுதான். தோராயமாக 3 வருஷங்கள் இது மாசமாக இருக்குமா. மனுஷனாக இருந்தால் அந்த நேரத்தில் 3 குட்டி போட்டுருவான். ஆனால் இது 2 to 15 குட்டிகள் வரைக்கும் போடுது. இந்த 3 ஆண்டுகளும் இது பத்திரமா எந்த மீன்கிட்டையும் மாட்டாமல் இருந்துதான் இதோட இன்னுமே உயிரோடு இருந்துட்டு இருக்கு. லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது ஓர் ஃபிஷ். இதை டூம் ஸ்டே ஃபிஷ்னுமே சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கே நல்லா வலுவலுன்னு சில்வராக தட்டையாக இருக்கும். சுமார் 11 மீட்டர் நீளம் இருக்குமாமா. இதில் உள்ளதே பெரிய ஓர் ஃபிஷ். பார்க்குறதுக்கு நல்லா துடுப்பு மாதிரி இருக்கிறதுனால இது துடுப்பு மீனுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் டூம் ஃபிஷ்ஷுன்னு பேர் வந்துச்சுன்னா, இது எப்பப்பெல்லாம் கரையை தோடுதோ அப்பப்பெல்லாம் பெரிய வேலையை பார்த்துட்டு தான் வரும். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேங்கிற மாதிரி இது வந்துச்சுனாவே உலகத்தில் ஏதாவது பெரிய டிசாஸ்டர் நடக்கும். இது 2011 கரை ஒதுங்கின டைமில் அதுக்கப்புறம் சில வாரங்கள்லேயே பெரிய சுனாமி ஜப்பானோட மொத்த வளத்தில் பாதி வளத்தை அடிச்சுட்டு போய் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் செத்துருக்காங்க. அண்ட் இது 2025 கரை ஒதுங்கும் போது மியான்மர் அண்ட் தாய்லாண்டில் பயங்கரமான எர்த்குவாக் வந்திருக்கு. ஜாப்பனீஸ் மித்தாலஜி படியே இது கரைக்கு எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் கூட தான் நான் கூட்டிகிட்டு வந்துடும். அடுத்து பார்க்க போகிறது நம்ம இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியான ஏஞ்சலர் ஃபிஷ். இது இப்போ நிறைய பேர் ஸ்டோரியிலலாம் வச்சு ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த மீனோட இன்னொரு பேர் டெவில் ஃபிஷ். காரணம் அதோட மூஞ்சி தான். இதை நம்ம மேபி சின்ன வயசில் கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி அந்த துடுப்புமா இருக்கிறது பேர் ஆங்கிலருன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுமா, யாராவது வந்தாங்கன்னா லைட் அடிச்சு காமிச்சு அவங்கள ஏமாற்றி ஃபுட்டை பக்கத்தில் இழுத்து முழுங்கிரும். இந்த மீனில் பெண் மீன்கள் பெருசாகவும் ஆண் மீன்கள் அதை விட ரொம்ப 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 சின்னதாகவும் ஏதோ அதோட குழந்தை மாதிரி தோற்றத்துலையும் இருக்குது. இந்த ஆண் மீன்களுக்குன்னு சுயமாக எதுவுமே கிடையாது. லிட்ரலி அது ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் மாதிரி. அந்த மாதிரி போய் ஃபீமேல் ஃபிஷ் கூட போய் அட்டாச் ஆகி ஃபீமேல் ஃபிஷ்ஷோட பாடியில் இருக்க ஒரு பார்ட்டாகவே மாறிடுமா. அண்ட் ஃபீமேல் ஃபிஷ்க்கு எப்போ ரீப்ரொடக்ஷன் பண்ணலான்னு தோணுதோ அப்போ இதோட செமன் எடுத்து அது கன்சீவ் ஆகிக்கும். இது மாதிரி கூட சின்னதாக அதை அப்படியே வச்சுட்டு இது வாழ்ந்துட்டு இருக்கு. மேலே லைட் வச்சவனை பார்த்துட்டு இப்போ அடுத்து கீழே லைட் வச்சவனை பார்க்கலாம். அந்த பிளாக் டிராகன். தார் எடுத்து தலைமையிலிருந்து கமுத்த மாதிரி இருக்கு. இதுதான் பிளாக் டிராகன் ஃபிஷ். இதோடைய உடல் முழுக்கவே கருப்பா அப்படி பிச் பிளாக்கா இருந்தாலுமே இதோட பல்லு கண்ணாடி மாதிரி இருக்குமா. அப்படி டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி மாதிரி பல்ல வச்சு டக்கு டக்குன்னு வேட்டையாடிட்டு இருக்கு இந்த மீன். கருப்பு தோலை வச்சு லைட்டை இது அப்படியே உறிஞ்சி எடுத்துக்குமா. அந்த லைட்டை இது எங்க யூஸ் பண்ணும்னா, பெர்லூமியான்சின்னு சொல்லப்படுற இந்த லைட்டை இது அந்த மெத்தட் படி ரெட் கலராக இது வெளியிடும். எப்போனா அதோட இறைய பக்கத்தில் வரதை பார்த்துருச்சுன்னா, அப்படி விடுறது அது ஏதோ அட்ராக்டிவாக தெரியுதுன்னு அந்த எட்டி பார்க்க வந்த இறையை அப்படியே கபுக்குன்னு பிடிச்சிரும். இதுலேயுமே ஃபீமேல் தான் பார்க்க பயங்கரமாக ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். மேல் பார்க்க சின்னதாக ஃபீமேலை டிபெண்ட் பண்ணியே வாழுமா. அடுத்த 5ஆவதாக பார்க்குறவருமே டைனோசரோட கிளாஸ்மேட்டான காப்ளின் ஷார்க். இந்த ஷார்க்குமே இது ஒரு லிவிங் ஃபாசில்னு சொல்கிறாங்க. காரணம் இது 150 200 மில்லியன் வருஷங்கள் வாழும். நான் சொன்னல டைனோசர் கிளாஸ்மேட்டுன்னு. இந்த மீன் வெளிச்சத்தையும் பார்த்ததிலே இதுக்கு கண்ணுமே தெரியாது. எலக்ட்ரோரெஸ்பரன்ஸுங்கிற மெத்தடை வச்சு தான் இது வேட்டையாடிட்டு இருக்கு. இது மூக்குக்கு மேலே இப்படி ஷார்ப்பாக துடுப்பு மாதிரி இருக்குல்ல, இதை வச்சே இது வேட்டையாடிக்குமா. அது தண்ணியோட மூமெண்ட் அண்ட் இறை எங்கே வருது இந்த மாதிரி அதோட வைப்ரேஷன்ஸ் வச்சே டிடெக்ட் பண்ணி டப்புன்னு பிடிச்சிரும். அண்ட் இது ஒரு தடவை டிடெக்ட் பண்ணிருச்சுன்னா வெத்தலையில் மை வச்சு பார்த்த மாதிரி அப்படி தெளிவாக பார்த்துரும். அண்ட் இது ஒரு 300 பற்களை வச்சு ஒரே புடி. இதுக்கு மென்று முழுங்கி அப்படிப்பட்ட வேலையே கிடையாது. நேராக ஒரு தடவை இறை பிடிச்சிச்சுன்னா அப்படியே ஸ்டமக்கு அனுப்பிடும். அண்ட் இது வேட்டையாடுறதுக்கு ஒரு வித்தியாசமான மெத்தடை வச்சிருக்கு. வாயை தன் உடம்புலேருந்து தனியாக பிரித்து எடுத்து போய் அதை கவ்விட்டு வாடான்னு அனுப்பி வச்சிருமா. ஸோ வாய் மட்டும் போய் வேட்டையாடிட்டு அப்புறமா அதை உடம்புக்கு கொடுத்து இது வாழ்ந்துட்டு இருக்கு. எவ்வளோனா 150 வருஷமா. 6ஆவது பார்க்கறது வேம்பயர் ஸ்குவிட்னு சொல்கிறாங்க. நல்லா கண்ணே சிகப்பு கலராக வச்சிருக்க இவன் தான் வேம்பயர் ஸ்குவிட். ஆள் பார்க்கவே ஹாலோவின் ட்ரெஸ் மாதிரி நல்லா செக்க சிவப்பாக இருப்பாப்புல. கொடை மாதிரி இருக்கிறதோட உடம்ப வச்சு இது என்ன பண்ணுன்னா, இறை பக்கத்தில் வரும்போது கொடையை மூடனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே இறை மேலே மூடிடுமா. மூடி அதுக்குள்ளே குட்டி குட்டி டென்டக்கல்ஸில்
பாய்சன் வச்ச நீடில் வச்சிருக்குமா. இது இறைய லைட்டா நசுக்கும் போதே அந்த பாய்சன் இருக்க நீடில் இறைய மொத்தமா செயலிழக்க வச்சு அதை ஈஸியா கொன்னு அதை ஈஸியா சாப்பிட்டுட்டு இருக்கு. இது பேர் வந்து கோஸ்ட் லிவிங்னு சொல்றாங்க பார்க்க. ஏன்னா இது இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கிறதுனாலையும் அண்ட் இது வேட்டையாடுற தன்மையினாலையும். 7வதா இருக்கிறது வந்து கோஸ்ட் ஷார்க். இதை வந்து பேய் சுறானே சொல்றாங்க. அண்ட் இதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு, கைமரா. கைமராங்கிறது வந்து கிரீக் மெத்தாலஜியில இருந்து ஒரு பொண்ணு, அவளுக்கு பலவிதமான அனிமல்ஸோட உடல் அங்கங்கள் வந்து இருந்துச்சான். அதே மாதிரி இதுவுமே ஒரு கலைவையாக தான் இருக்கும். அண்ட் இதோட மேக்ஸிமம் வெயிட்டே 20 கிலோ அளவுக்கு தான் வளரும். பார்க்கறதுக்கு நார்மலாகவே இருந்தாலும் இது ஒரு பயங்கரமான ப்ரெடக்டர். பிடிச்சா இறையை வந்து விடவே விடாது. அண்ட் இதால் டக்குன்னு இறையை டிடெக்ட் பண்ணவும் முடியும். ஷார்க்குக்கு இருக்க எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இதுக்கும் இருக்குது. அடுத்து 8வதா இருக்கிறது வந்து க்ளோயிங் ஜெல்லி ஃபிஷ். பார்க்கறதுக்கே நல்லா எலக்ட்ரிக் குண்டு பல்ப்பு மாதிரி இருக்கு இந்த ஜெல்லி ஃபிஷ். இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணுறதுக்கே ஒன்று தான் கிடைச்சிருக்கு. அந்த ஒன்றை வச்சு தான் இப்படி ஒரு உயிரினம் இருக்குங்கிறதையே அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உணவை பார்த்தா மட்டுமே தன்னோட லைட்டை ஆன் பண்ணி அதை பக்கத்தில் இழுத்து அதுக்கப்புறமா அதை அப்படியே முழுங்குற பழக்கம் உள்ளது. அண்ட் இதனால ஒரு பெரிய பெரிய இரையெல்லாம் முழுங்க முடியாது. ஆனால் அதோட சின்னதாக இருக்க குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் இது முழுங்கிக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான தன்மை இருக்கு. இதுக்கு சாவே கிடையாது. ஆமா, இது ஒரு இம்மார்டல். ஏன்னா இதால டக்குன்னு ரீபர்த் பண்ணிக்க முடியும். இது சாகர ஸ்டேஜுக்கு போற டைம்ல இதுவே திருப்பி இதுவே கொன்னு ஒரு குழந்தை மாதிரி மாறிடுமா இதோட உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம். இதே மாதிரி இது ரீபர்த் பண்ணி இது எவ்வளவு வருஷம் வாழுங்கிறதே இன்னும் யாராலையும் டிடெக்ட் பண்ண முடியல. ஆனா இது கண்டிப்பா இதுவுமே ஒரு டைனோசரோட கிளாஸ்மேட் தான். இது இருக்கிறது 9வதா இருக்கிறது பேரலை ஃபிஷ். உன் மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா இந்த நீயே பார்த்துக்கோன்னு காமிக்கிற மாதிரி வச்சிருக்கு இந்த ஃபிஷ். மொத்தம் மண்டையுமே டிரான்ஸ்பரண்ட். இதோட வாயோட ஓப்பனிங்க்கு மேலே இருக்கிறது ரொம்ப பெருசா இருக்கே அதான் கண்ணுன்னு நினைச்சா கிடையாது. இது வந்து அதோட மூக்கு. அண்ட் அதுக்கும் மேலே பச்சை கலராக இருக்க அந்த 2 பால்ஸ் மாதிரி இருக்கிறது தான் இதோட கண்ணு. அண்ட் அதுக்கும் மேலே நாம் கெஸ் பண்ண மாதிரி அதான் பிரெயின். இந்த ஃபிஷ்ஷோட கண்ணை இதனால ஆந்த மாதிரி பின்னாடி வரைக்கும் சொல்லட்ட முடியும். இதால் ஒரு 120 டிகிரி வரைக்கும் பார்க்க முடியும். பேரலா ஃபிஷ்க்கு இப்படி பேர் வந்ததுக்கு காரணம் இதோட ஐசைட் தான். பைனாகுலர் மாதிரி இருக்கு இதோட ஐசைட் தான் இதுக்கு பேர் வந்ததுக்கே காரணம். அடுத்து 10வதா லிஸ்ட்ல இருக்கிறது பேர் வந்து ஃபேஸ்லெஸ் ஃபிஷ். இதுக்கு முகமே கிடையாது. இதுக்கு முகம் காது முக கண்ணுவாய் தான் கிடையாதுன்னா சரி இதோட வாய் எங்க இருக்கு, இது எப்படி சாப்பாடெல்லாம் உள்ள இழுத்துக்குங்கிறத செக் பண்ணலான்னு பார்த்தா மனுஷ சதை கிழிஞ்சா எப்படி கொஞ்ச நாள்ல தச்சதுக்கு அப்புறம் இது ஒட்டிக்குதோ அந்த மாதிரி இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதோட வாய் ஒட்டிக்குது. வாய் எங்க இருக்குன்னு எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இது ஒரு உடம்பு அமைப்பு இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்ச ஒரே விஷயம் இதனால வைப்ரேஷனை வச்சுதான் இது ஹண்ட் பண்ணி ஃபுட்டை சாப்பிடுது. 16வதா இருக்க மீன் பேரு ஹேச்சர் ஃபிஷ். நல்லா கறிக்கடையில் இருக்க கத்தி மாதிரி இருக்க இந்த மீன் ஜெய்ஜாட்டிக்கோட உடல் அம்சமோ இல்லைன்னா பெரிய வேட்டையாடுற திறனோ இல்லை. ஆனா இதுகிட்ட இன்னொரு பவர் இருக்கு. பச்சோந்தி மாதிரி இது எங்க லைட் இருக்கோ அந்த லைட்டோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி தன் கலரை மேட்ச் பண்ணி தண்ணியில இருக்கடமே தெரியாம வாழும். பிளேட் மாதிரி சில்வர் கலரா இருக்கு இதோட உடம்பு. சன்லைட் கரெக்டா இது கொஞ்சம் வெளிச்சத்துக்கு போயிடுச்சுனாவே இந்த வெளிச்சம் என்ன ஷேட்ல இருக்கோ அந்த ஷேடுக்கு மாறிடும். இதுங்க ரொம்ப சின்னதா ஒரு 15 சென்டிமீட்டர் உடம்பு இருக்கிற காரணத்தினால இது தனியா வாழாது. எப்பவுமே கூட்டமா பிரானா மாதிரி வாழும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் டீப் சீ பிரானா. சாதாரணமான கடல்ல வந்து எலக்ட்ரிக் ஈல் வாழுதோ அந்த மாதிரி இங்கேயுமே ஒரு ஈல் வாழுது. அண்ட் அது பேர் தான் குல்பர் ஈல்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஈலை பத்தி பார்த்தோம்னா இதுக்கு சரியான வாய் நீளம். பேசுன்னு சொல்ல வரல, இதோட வாய் மட்டுமே உடம்பை விட எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இந்த மீனோட பழக்கம் என்னன்னா இது இரைய பார்த்துருச்சுனாவே அதோட வால்ல இருக்க அந்த லைட்டை யூஸ் பண்ணி இரைய பக்கத்துல இழுக்கும். இழுத்ததுக்கு அப்புறமா இதோட வாய் மட்டும் பெருசா அப்படியே திறந்து அந்த இரைய முழுங்கி இதோட உடம்புமே நல்ல ஸ்ட்ரெச்சபிளாவே இருக்கும். அப்படியே உடம்புக்குள்ள தள்ளிரும். தடவை ஹண்ட் பண்ணிருச்சுனாவே அதுக்கு அது டைஜஸ்ட் ஆகவே ரொம்ப நாட்கள் நேரம் எடுக்கிறதுனால இதுக்கு இன்னொரு இரையை சீக்கிரம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு தடவை ஹண்ட் பண்ணிருச்சுனாவே சில பல மாதங்களுக்கு கரடிகள் மாதிரி அமைதியா வாழ்ந்துக்கும். வீட்டில் தான் கருப்பாம்பூச்சி இருக்குன்னு பார்த்தா கடலுக்கு அடியில் இருக்க டீப் பாயிண்ட்ல கூட கருப்பாம்பூச்சி வாழுது. ஜெயின் ஐசோபோடுன்னு சொல்றாங்க. இது வந்து சீ காக்ரோச். பார்க்கறதுக்கு காக்ரோச் மாதிரி உடல் அமைப்பு, கால்கள், தலை எல்லாமே கொண்ட இதுக்கு ஷார்ப்பான பற்கள் இருக்கு வேட்டையாடுறதுக்கு. ஆனா இது வேட்டையாடி சாப்பிடாது, ஏன்னா இதை கருப்பாம்பூச்சியாச்சே. இறந்த மீன்களோட அங்கங்க சதுரி இருக்க பாகும் கடல்கள்ல இல்ல கடலுக்கு அடியில் இருக்க சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் இந்த மாதிரி இதை மட்டும்தான் இது பிடிச்சி சாப்பிடுது. இப்படி ஒருவேளை இதுக்கு இது எதுவுமே கிடைக்காம போச்சுன்னா இது திருப்பி ஹண்ட் பண்ணி சாப்பிடுவோமான்னு கேட்டால் கிடையாது. இது ஃபுட் இல்லாமலே ரொம்ப நாளுக்கு உயிர் வாழும். அண்ட் இது வந்து ஏதாவது ஒரு பெரிய மீன் சரி இதை பிடிச்சி சாப்பிடலான்னு சொல்லி பார்க்க வந்துச்சுன்னா இது திருப்பி அந்த மீன் கிட்ட ஃபைட்லாம் பண்ணாது, அப்படியே செத்த மாதிரி நடிச்சு ஏமாத்திரும். இதோட அங்கே இருக்கிற கால்கள் எல்லாம் இந்த ஓட்டுக்குள்ள, இந்த ஆமை மாதிரி இருக்க ஓட்டுக்குள்ள இழுத்து இதோட கண்ணை செத்த மாதிரியே வச்சுக்குமா. கொஞ்ச நேரம் இதை தட்டி பார்த்த அந்த மீனும் சரி இது செத்துருச்சு தான் போல, இல்லை இது கல்லு தான் நினச்சி அங்கேருந்து அப்படியே மூவ் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறமா இது நார்மலாக பழையபடி போய் இருக்கிறதா சாப்பிட ஆரம்பிச்சிடும்.
அடுத்து சொல்லப்படுறது கடலோட ரொம்ப ரொம்ப மர்மமான உயிரினம் பிக் ஃபின் ஸ்குவிட் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்க்கறதுக்கு என்ன நார்மல் ஸ்குவிட் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நினைச்சா கிடையாது. இதோட அந்த டென்டக்கல்ஸான கால்கள் நார்மலா இருக்க ஸ்குவிட்டை விட 10 to 20 மடங்கு பெருசா இருக்கும். இதோட ஹண்டிங் நேச்சர் பத்தியோ இது என்ன ஃபுட் சாப்பிடுங்கிறத பத்தி எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இந்த ஃபிஷ்ஷோட சில பல ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கே தவிர இந்த மீன் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு இப்போ வரைக்கும் நிலத்துக்கு வரவே இல்லை. ஸோ கையிலே கிடைக்காம இதுக்கு ஒரு பேர் மட்டும் வச்சு இப்போதைக்கு இப்படி ஒரு ஸ்பீஷஸ் இருக்குங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இது கிடைக்கிறப்போ இதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஃபர்தராக இருக்க டீட்டெயில்ஸை பண்ணுவாங்க. அடுத்த லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிறது கிராக்கன் அப்படின்னு சொல்லப்படுற இப்படி ஒரு ஜெயின்ட் ஸ்பீஷஸ். இதோட ஃபோட்டோ பார்த்தாவே தெரியுது, இது பக்கத்தில் ஷிப்பெல்லாம் குட்டி குட்டி பொம்மை ஷிப் மாதிரி தெரியுது இல்லை, ஆனால் இதில் ஒரிஜினல் ஷிப்ஸ். கிராக்கனை ஒரு ஸ்பீஷியஸ் கிரியேச்சர்னு சொல்கிறத விட இது ஒரு ஏர்பன் லெஜெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இது பல விதமான மித்தாலஜிலையும் இந்த கிராக்கனை பற்றி வேறு வேறு பேர்களில் குறிப்பிட்டிருக்காங்க. பார்க்கவே ஒரு பெரிய ஜெயின்ட் ஆக்டோபஸ் மாதிரி இருக்க இந்த கிராக்கனுக்கு ஆக்சுவலி பயங்கரமான ஹண்டிங் நேச்சர் இருக்கும். இந்த கிராக்கன் ஒரு தடவை வெளியே வந்துச்சுன்னா இது எங்கே கரையில் வருதோ அங்கே இருக்க மொத்தத்தையும் அழிச்சிட்டு தான் போகும். அந்தளவுக்கு இது ஒரு பயங்கரமான கிரியேச்சராக இருக்குது. இது மரியானா ட்ரெஞ்சுக்குள்ளே வாழும்னு நிறைய பேர் நிறைய விதமாக சஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்குமான்னு எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் மேபி இருக்கலாங்கிறத பதிவிடுறாங்க. அண்ட் மெக்லோடான் ஷார்க் மாதிரியான நிறைய பெரிய கிரியேச்சர்ஸும் அங்கே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மெக்லோடான் ஷார்க்கே கொஞ்சம் சின்னதாக இப்போ பரிணாம வளர்ச்சியில் குட்டியாகி அங்கே வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. கிராக்கன் அங்கே இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆம்கார் அது ஸ்கைரோஃபாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.